தேனி மாவட்டம் போடியில் இளம்பெண் சந்தேக மரணத்தில் திடீர் திருப்பமாக அவரது தந்தையை போலீசார் கைது செய்திருக்காங்க. மகள் பாத்தீங்கன்னா பலரோட திருமணம் கடந்த உறவில் இருந்திருக்காரு. இதனால தந்தையே அவரை கொலை செய்து உடலை குளத்தில் வீசிய தகவலும் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேனி மாவட்டம் போடியில நேற்று முன்தினம் பங்காருசாமி குளம் தெற்கு குளக்கரையில் இளம்பெண் சடலமாக இருப்பதாக போடி தாலுகா காவல்துறையினருக்கு தகவலும் கிடைச்சிருக்கு. இளம்பெண்ணின் சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. இளம்பெண்ணின் அருகாமையிலே தென்னை மர விஷ மாத்திரை இருந்த நிலையில பெண் தற்கொலை செய்து கொண்டதாக பொதுமக்கள் நம்பிய நிலையில காவல்துறையினர் பெண்ணின் கழுத்தில் உள்ள காயங்களை கண்டு சந்தேக மரணம் எனவும் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. பிறகு பாத்தீங்கன்னா காவல்துறையினரின் விசாரணையில அந்த பெண் சின்னமனூர் மார்க்கையன் கோட்டையைச் சேர்ந்த தங்கையா மகள் பிரவீனா என்பது தெரிய வந்திருக்கு. திருமணம் முடித்து ஒரு ஆண் குழந்தை இருந்த நிலையில குழந்தையை தந்தையிடமே விட்டுட்டு போடி முந்தலையைச் சேர்ந்த மாசுகாலை என்பவருடன் கடந்த 10 வருடங்களாக கணவன் மனைவியாகவும் வாழ்ந்து வந்திருக்காங்க. இருவரும் 2 ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில அடிக்கடி சண்டையே ஏற்பட்டு வந்திருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா பிரவீனா திருப்பூரில் உள்ள ஒரு நபரிடம் பழக்கம் ஏற்பட்டு அவரிடம் தொடர்ச்சியாக பழகியும் வந்திருக்காரு. இதனை அறிந்த காதலன் மாசுகாலை உன்னை கொன்று விடுவேன் என சண்டையிட்டு வெளியூருக்கும் சென்றிருக்காரு. இந்த நிலையில பிரவீனா தனது தங்கையாவிடம் தன்னை காதலன் மாசுகாலை அடித்து துன்புறுத்துவதாகவும் தன்னை காப்பாற்ற வேண்டும் எனவும் கூறியிருக்காரு. மேலும் பிரவீனா திருப்பூரில் உள்ள ஒரு நபரை காதலிப்பதும் அவருக்கு தெரிய வந்திருக்கு. இதனால மிகுந்த கோபத்துக்கு ஆளான தங்கையா தனது மகள் பிரவீனாவை கொலை செய்யவும் திட்டமிட்டிருக்காரு. தங்கையா தனது மகன் திருமணம் தடைப்பட்டதற்கு காரணம் தனது மகள் பிரவீனாவின் முறையற்ற காதல்தான் என்று கோபத்தில் இருந்த நிலையில மகளை கொன்றுவிட வேண்டும் என முடிவு செய்து இருசக்கர வாகனத்தில் மார்க்கையன் கோட்டையில் இருந்து முந்தல் காலனிக்கு சென்று தனது மகள் பிரவீனாவை அழைத்துக் கொண்டு திருப்பூருக்கு தேனியில் இருந்து பேருந்து மூலம் அனுப்பி வைப்பதாக கூறி 2 தினங்களுக்கு முன்பாக இரவு 11 மணி அளவில் தேனி நோக்கி அவரை அழைத்தும் சென்றிருக்காரு. போடி சாலை காளியம்மன் கோவில் அருகே உள்ள பங்காரு சாமி குளத்தின் கரையில இருசக்கர வாகனத்தை மேலே ஏற்றி சென்ற தங்கையர் தான் மறைத்து வைத்திருந்த தென்னை மர விஷ மாத்திரையை கரைத்து வலுக்கட்டாயமாக மகள் பிரவீனாவின் வாயில ஊற்றியிருக்காரு. பிரவீனா மருந்தை உட்கொள்ள மறுத்து தப்பிச் செல்ல முயற்சித்த நிலையில பாத்தீங்கன்னா தங்கையார் தனது மகளின் துப்பட்டாவை பிடுங்கி கழுத்தை சுட்டு நெரித்து கொலையும் செய்திருக்காரு. தனது மகளை கொலை செய்த நிலையில அவர் தற்கொலை செய்த மாதிரி மாத்திரைகளை ஆங்காங்கே வைத்துவிட்டு அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பியும் சென்றிருக்காரு. மறுநாள் காலையில் காவல்துறையினர் பிரவீனாவின் பிரேதத்தை கைப்பற்றி சந்தேக மரணம் வழக்கு பதிவு செய்து விசாரணை இறங்கியிருக்காங்க. காதலன் மாசுகாலையை கைது செய்து விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. மேலும் பிரவீனாவின் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட திருமண நிச்சயம் செய்யப்பட்ட ஒரு இளைஞரையும் கைது செய்து விசாரணையும் நடத்தியிருக்காங்க. அப்போது பாத்தீங்கன்னா அந்த இளைஞரின் உறவினர்கள் பிரவீனாவின் தந்தை தான் இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றார் எனவும் கூறியிருக்காரு. எதற்காக திருமணம் நிச்சயம் செய்த இளைஞரை கைது செய்து போறீங்க என வாக்குவாதமும் செஞ்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து காவல்துறையினருக்கு பிரவீனாவின் தந்தை தங்கையா மீது சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு. அவரையும் கைது செய்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. விசாரணையில தான் மகள் பிரவீனாவை கொலை செய்ததை தங்கையா ஒப்புக்கொண்டிருக்காரு. கொலை நடந்த 24 மணி நேரத்தில் பெண்ணை தந்தையை கொலை செய்திருப்பதை உறுதி செய்த காவல்துறையினர் தங்கையாவை கைது செய்து வழக்கு பதிவு செய்து அவரை சிறையிலும் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.